என் கையை பிடிச்சது வரைக்கும் நடந்ததே இல்ல. ஏன்னா இன்னும் செட் ஆகல சார். இன்னும் இவங்க பொறுப்பா இல்லாதது என் முன்னாடி எல்லாம் மட்டமா பேசுவாங்க இவங்கள. நீ மட்டும் பேசாத, ஏன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு இன்னும் புரியல. அது நான் வேணும்னே பண்றேன் சார். நீ வேணும்னே பண்ணலன்னு எனக்கும் தெரியும். அவர் 2 வேலை பாக்குறாரு. இதுல ஏதாவது ஒண்ணு விட்டா குடும்பம் தாங்குமா? இப்ப அந்த கண்ணீருக்கு என்னதான் மதிப்பு? அது உண்மையான கண்ணீர். 100 தான் சார். அப்ப மாத்துக்க 100. காலையில எந்திரிச்சு விளையாட போறவன் பொறுப்பு இல்லாதவனா? அவன் திரும்பி வர்ற வரைக்கும் தூங்குறவங்க பொறுப்பானவங்க. உங்க அம்மா இது சொன்னா என்ன? உங்க அம்மாவை எழுத்து பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் நைட்ல கூட போன் தான் சார் நோட்னா. கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆகுது. இன்னும் எனக்கு முதல்ல நடக்கணும். எப்படி இருக்கு எனக்கு? ஆக மொத்தம் இன்னைக்கு நடக்கிறது சோவே அல்ல. அதையும் தாண்டி புனிதமான. வெல்கம் டு லக்ஷ்மி செராமிக்ஸ் மற்றும் ஜிடி ஹாலிடேஸ் வழங்கும் நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சு இப்படி இருக்கிற அப்படின்னும், என்னப்பா நீ என்ன இப்படி இருக்கிற, கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு வீட்டுக்கு தலைவி ஆயிட்ட அப்படின்னு வெளியில இருந்து தான் பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. அதுல பெரும்பாலும் மனைவிகள் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, ஏதாவது ஒண்ணு பண்றப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஞாபகம் இருக்கா? நான் என்ன சொல்றேன், ஒரு ஒயிட் டிஷர்ட் தரப்போம். அவருக்கு இதை சொல்லி இதை ஞாபகப்படுத்தும் நீங்க நினைக்கக்கூடிய விஷயம், செய் அல்லது செய்யாது அப்படி ஏதாவது வேணாலும் இருக்கலாம். நீங்க எழுதலாம். ரொமான்டிக்கா எழுது, மறுபடியும் ஸ்ரீராம ஜெயத்தையே எழுதி வச்சிடாத. எனக்கு தெரியும். டிஷர்ட் எடுங்க, உங்க கணவருக்கு கொடுங்க. தம்பி வாங்க. உன் எக்ஸ்பிரஷனை பார்த்தா எக்ஸ்ட்ரா பேப்பர் கேப்ப போல தெரியுதடா. மிட்நைட் டிராவல் பண்ணக்கூடாது. என்ன சொல்ல வரீங்க இதுல? மிட்நைட்ல வீட்ல வைஃப் தனியா இருப்பாங்கன்னு இல்லாம விட்டுட்டு போயிடுறது. இங்க இருந்தா தொண பேசுவா போல இருக்கே. வெளியே எங்கேயாவது போய் ஸ்பீக்கர் செட் சவுண்ட் கேட்டு வாங்க. கேம்ஸ்க்குள்ள போயிட்டா ஒன்ஸ் திரும்ப சாப்பிடுறது தூங்குறது எல்லாத்தையுமே டோட்டலா மறந்துடும். ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை என்ன பண்றதுன்னு தெரியும். கேம்ஸ்னா என்ன, வெளியில கிரிக்கெட் விளையாடுறது அந்த மாதிரியா இல்ல வீடியோ கேம்ஸ்? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? இப்போ ஷாப்பிங் மால் எங்கேயாச்சும் போறோம்னா ஸ்டார்டிங்ல பாக்குற அந்த டோனட்டோ இல்ல சின்ன குழந்தை மாதிரி உடனே போயிட்டு அதை வாங்கி சாப்பிடுறது. அண்ணே ஒரு குச்சியும் டயர் 2 குருவி ரொட்டி கொடுங்க. யாருக்கு? எனக்கு தான். இவ்வளவு பெருசா கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு டோனட் வாங்கி திங்கிறது நாம கண்ட்ரோல் பண்ண முடியும்? இப்போ சூப்பர் மார்க்கெட் போற எக்ஸாம்பிள், அந்த கிட்ஸ் செக்ஷன்ல போயிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்காரு. நீ என்ன அங்க பாத்துக்கிட்டு இருக்க? அங்க போயிட்டு ஜாய் வாங்குறது அதெல்லாம் கிட்ஸ் பண்ற மாதிரி தானே சார் இருக்கும். மேரேஜ் ஆயிடுச்சு இல்ல சார். ஆனா இன்னமும் நீங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இன்னுமா இதுகளை திங்கிற? ஆமாண்ணே, சின்ன வயசுல இருந்து பழகி போச்சுனே. இல்ல சார், சின்ன வயசுல எல்லாம் அவ்வளவு வாங்கி கொடுக்க மாட்டேன், ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். இப்ப நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம தான் சம்பாதிக்கணும், அதனால வாங்கி வீட்டுல ஸ்டாக் வச்சு ஒரு மனுஷனுக்குள்ள எவ்வளவு வலியும் வேதனை இருந்தா அவன் இப்ப சாப்பிடும். எனக்கு சின்ன வயசுல கிடைக்கல, அதனால இப்ப வாங்கி சாப்பிடுறீங்க. அண்ணே நீங்க வயசுக்கு வந்துட்டீங்க. இருக்க சொசைட்டி வந்து எப்படி பாக்க ஒரு மெச்சூர்டான மேன் மாதிரி தெரியாது நினைக்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் சின்ன பசங்க கூட உன் வயசு என்ன, இவங்க வயசு என்ன, சேர்க்கை சேர ஒரு நியாயம் வேணாமடா. இவங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்களா இல்லையா? ஃப்ரீசர் ஃபுல்லா இருக்கும். சாக்லேட் எல்லாம் சாப்பிடுறாங்களா இல்லையா? அதெல்லாம் கன்ஃபார்ம். பானிபூரி வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கன்ஃபார்மா கேட்பேன். ஐயே வர சாச்சி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. நீங்க கல்யாணத்துக்கு பிறகும் பானிபூரி சாப்பிடுறது கியூட் பகையறால வந்துருது. இவன் பச்சை புள்ள சின்ன வயசுல கிடைக்கல, ஏங்கி போய் ஏதோ 4 கை எடுத்து தின்றுருக்கான். இதுக்கு என்ன இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு நீங்க என்ன தம்பிக்கிட்டு வாங்க. டோன்ட் யூஸ் போன் நைட் டைம். டோன்ட் கோ பேச்சுலர் ரூம். ரொமான்டிக்கா இரு. ஏன் அந்த மூஞ்சில ரொமான்ஸே வர மாட்டேங்குது? நைட் ரைடு கூட்டிட்டு போவா, நைட் ரைடு போகாதவா? மேரேஜ் ஆகி 1 month தான் ஆகுது, எங்கேயுமே என்ன கூட்டிட்டு போனது கிடையாது. 1 month நான் 6 லைனாமா? நான் கூட ஏதோ ஒரு 7-8 வருஷம் மேரேஜ் லைஃப் போட்டுக்கு நினைச்சேன். எத்தனையோ கேஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். ஆனா வாழ்க்கையில இப்படி ஒரு கேஸ் நான் அட்டெண்ட் பண்ணவே இல்லடா. அவ 4, 5, 6 hours போன் நோண்டுவான் சார். ஃபர்ஸ்ட் நைட்ல கூட போன் தான் சார் நோண்டுனா. வெளிநாட்டுக்காரன் சில எல்லாம் மீறி எகிரி போய்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம நாட்டுக்காரருக்கு முதலீடுனா என்னன்னு தெரியல. ஆக மொத்தம் இன்னைக்கு நடக்கிறது சோவே அல்ல. இன்னைக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட்க்கு நான் கேரண்டி. தம்பி, நான் போன் ரொம்ப யூஸ் பண்றவங்க கேள்விப்பட்டிருக்கேன். இது ரொம்ப நுட்பமா இருக்கே. தூங்க போது எதுக்கு போனே, கக்கூசுக்கு எதுக்கு போனே. 10 years இவனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணேன் சார். 10 year லவ் வேற இருக்கா? இவனுக்கு சலிச்சதே கிடையாது என் லைஃப்ல. 7 ஜென்மத்துக்கும் நீங்க தான் எனக்கு புடிச்சதா வரணும். நான் அவ்வளவு ஆசையா லவ் பண்ணேன். ஆனா இவன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே என் மேல காட்ட மாட்டான். போன் தான் அவன் லைஃபே. கண்ணே இந்த மாதிரி பண்ணி தொலைறீங்க. கண்ணே உங்களுக்கு விவரம் தெரியாதடா. சரி, பேச்சுலர் ரூமுக்கு போகாதுன்னு சொல்றீங்க, அது எதுக்கு? எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே தான் சார் இவனுங்க பேச்சுலர் ரூம், அங்கேயே தான் சார் இருப்பான். எந்த நேரமும் கூட்டாளிங்க 10 பைசா
ஒண்ணுத்துக்கு பிரயோஜனப்பட மாட்டானுங்க. ஒரு 4-5 பேர் இருப்பானுங்க, இவன் இல்லைன்னா அவனுங்க இருக்க மாட்டானுங்க. இப்ப கூட 2 பேர் தொத்தி பின்னாடியே வந்துட்டானுங்க. எப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்றீங்களோ அப்பதான் நம்ம குடும்பம் உருப்பிடும். அவங்கள புடிச்சு கட்டா இந்த பின்னால கையை கட்டுறாங்க பாரு. எங்க வாடான்னு சொன்னாலும் போயிடுவான் சார் பின்னாடியே. வெள்ளையும் சொல்லிமா வெளியில கிளம்புறாங்களே தவிர அவங்க எங்க போறாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. இப்ப அங்கதான் இருக்கீங்களா? 2 வீடு தள்ளி இருக்கும். முதல்ல ஏரியா மாத்துங்க. ஆக்சுவலா தம்பி பாதி லைஃப் பேச்சுலர் லைஃபே தான் வாழ்ந்துட்டு இருக்காப்ல. உன் வாழ்க்கையில இந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு நீடிக்குது நான் பாக்குறேன்டி. ஃபுல்லாவே இப்பயும் அப்படிதான் சார் வாழ்ந்துட்டு இருக்காங்க. லொகேஷன் தான் மாத்தணும் நீங்க. அதான் ஆப்ஷன்மா. ஆனா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? ஓ ஓகே, பின்பக்கம் திருப்புங்க. பேஜ் டர்ன் ஓவர்னு அர்த்தம். எதா இருந்தாலும் எழுதிட்டியாட்ட ஒரு வாட்டி காட்டிடுறா. டோன்ட் வரி, ஐ வில் நெவர் மேக் a mistake. என்ன ஒரு டைம் என்ன ஒரு டைம் ஆச்சு. படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. என்ன ஒரு டைம் ரசிச்சு பாரு. முன்னால தம்பி பாருங்கள் அப்பலாம் இருந்துச்சு. போ வெறி ஏறுதாட்டு இருக்கு. ஆமா, அவ்வளவு ஆத்திரமா இருக்கே. இவ்வளவு நாளா கோவத்தை அடக்கி வச்சிருந்தேன். எல்லாத்துலயும் உள்குத்து இருக்கு தம்பி. அது நிறைய விஷயத்துல சார் எனக்கு முக்கியத்துவமே தர மாட்டாங்க சார். எப்ப நீ 4 புள்ள பத்தி அப்பயும் சரித்திரமே முடிஞ்சு போச்சு. நினைச்சு கூட பாக்கப்படா நீ. யாராவது என்ன ப்ளேம் பண்ணுவாங்க, ஆனா அவங்களுக்கு தெரியும் என் மேல தப்பு இருக்காதுன்ட்டு கேட்க மாட்டாங்க. உன்னை எங்க அடிச்சா சரி வராது, வெளியே வர உன் கதையை முடிக்க. அடுத்தது பொறுப்பா இருக்கவும், அது பொறுப்பா இருக்குதுன்னா வேலை வெட்டி எதுவும் கிடையாது. இவங்க பொறுப்பா இருந்திருந்தா பிரெக்னன்சி டைம்ல நாங்க 2 பேருமே கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. நீங்க ஒரு ஆளாவே மேனேஜ் பண்ற மாதிரி ஆயிடுச்சா? இவங்க பொறுப்பா இல்லாதது என் முன்னாடி எல்லாம் மட்டமா பேசுவாங்க. இவங்கள மொத்தமா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சுத்த வேஸ்ட். அவங்க குழந்தையா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மு குட்டி சல்ல குட்டி ஜாங்கிரி நான் ரசிப்பேன், 3rd person ரசிக்க மாட்டாங்க. ஆனா சபையில அப்படி இருக்க முடியாது. டேய் அறிவிட்டவனே, உன் பொண்டாட்டியில உன்னை எப்படா மதிக்கிறா? என்னோட குழந்தை பருவம் அதெல்லாம் ரசிச்சது இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா நான் ஒரு குழந்தைய தத்து எடுத்துட்ட மாதிரி இருக்கும். நல்லா சிரிங்க ஜாங்கிரி, நல்லா சிரிங்க. அவங்களுக்கு அப்பா கிடையாது, அவங்க தம்பிக்கு இவங்க தான் கல்யாணம் பண்ணும். ஆனா அவங்க தம்பி தான் குடும்பத்து வரவு செலவு எல்லாம் பாப்பாங்க. 200 ரூபாய் ஒரு வாரத்துக்கு வச்சுக்கணும் தெரியுமா? கால்னா கேட்கப்படாது. இவங்க கிட்ட விட மாட்டாங்க. எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க பொறுப்பா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட தருவாங்கல்ல. உன்னைய பெத்ததுக்கு உங்க அப்பா ஒரு 4 பச்சை கிளி பத்தினா வச்சுக்கோங்க, கிளி ஜூஸ் பார்த்தா பொழைச்சிருப்பான். 6வதுல இருந்து ஃபுல்லாவே அத்தை வீட்டுல தான் படுத்தேன். அங்க ஃபுல்லாவே பசங்களோட சுத்திட்டு இருந்தேன். எனக்கு எந்த ஒர்க்கும் எதுக்கு தர மாட்டாங்க. கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறேன். அவங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செய்வாங்க சார். நான் ஏதாவது தப்பா பண்ணிடுவேன் சொல்லிட்டு எதையும் கொடுக்க மாட்டாங்க. அததான் நீங்க உடைக்கணும். உன் மூஞ்சில காரி துப்புனாங்கல்ல, அத நீதான் துடைக்கணும். அடுத்தவனா வந்து நக்கி தொடப்பா. இன்னுமே நம்ப மாட்டேங்கிறாங்கன்னா உங்களோட விளையாட்டு தானே. ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறதுனால எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியல சார். ஒரு ஃபங்க்ஷன் போனா போயிட்டு டான்ஸ் ஆடுறது. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். எஸ்ஐ சார், பசங்களோட சுத்துறது மட்டும் தான் தெரியும். அங்க என்ன செலவாகுது, என்னென்ன ஒரு மேரேஜ்க்கு என்னென்ன வேணும், அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. ஏண்டா பைத்தியம் பிடிச்ச நாயே. செய்ய போனாலும் ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிடுவேன். பெரியவங்க எல்லாம் அப்பலாம் இருக்காத. இப்போ ஒரு இடத்த ஃபுல்லாவே ஜாலியா இருக்குன்னு எதிர்பார்ப்பேன். ஜாலியா இருக்கலாம் என்ன தப்பு? 30 வருஷமா தரதலையா சுத்திட்டு இருந்தவங்கள நம்ம தலையில கட்டி வச்சுட்டு கொண்டாடி வந்தா திருந்திடுவான்னு சொல்லிட்டு தெரியுதுங்க இந்த மாமியாருங்க. உங்களோட அலட்சியத்தால நம்ம 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் யோசிச்சு பாத்தீங்களா? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? இப்ப அதை நினைச்சா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அது அப்ப எனக்கு தெரியல. அது நான் வேணும்னே பண்றேன் சார். கண்ணீரெல்லாம் வருது. அது நான் வேணும்னே பண்றேன் சார். நீ வேணும்னே பண்ணலன்னு எனக்கும் தெரியும், ஆனா மாறுன்னு சொல்றேன். என்ன நான் இருக்கேன்டா வளர்ந்து எழுதிட்டு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு அவருக்கு புரிய வைக்க நீங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க? இவங்கள திருத்துறதா நம்ம வேலை இல்ல, இதுக்கு தான் நம்மள பெத்து போட்டாங்களா? ஃபர்ஸ்ட் எமோஷனலா சொல்ல ட்ரை பண்ணேன் சார். பிரெக்னன்சி டைம்ல விளையாட போறேன்னு சொல்லி போயிட்டாங்க. எங்கடா போற? ஒண்ணுக்கு ரெண்டுக்கு பொண்ணா வந்துருச்சுக்கா, போயிட்டு வந்துடுறேன். நான் மட்டும்தான் வீட்டுல இருக்கேன், மயக்கம் போட்டு விழுந்திருக்கேன், தண்ணி எடுத்து கொடுக்க யாருமே இல்ல. அத எமோஷனலா நான் சொல்லிட்டேன், என்னால முடியலங்க ப்ளீஸ்ங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. அந்த பொண்ணுக்கு வந்து ஓகே இனிமே நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், உன் கூடயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக்கே போனாங்க சார். உனக்கு சூடு சுரணியே இல்லையா? திட்டுன செருப்பால் அடிச்ச, இதோ இன்னைக்கு வாங்கினல. ஒரு மோசமான நிலை ஏற்பட்டு போச்சு. கன்சீவ் ஆயிருக்காங்க, கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கடுத்த வாரமே எப்படி விளையாட போனீங்க நீங்க? இறக்கம் இல்லையா உனக்கு? மனுஷனாடா நீங்க எல்லாம்? ஐயோ ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிருந்தா. அவங்க தங்கச்சி கீழே குடி வந்துட்டாங்க சார். தங்கச்சி கீழே குடி வந்தாலுமே இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சுங்கிறப்ப நம்மள அறியாமலே ஒரு நடுக்கம் வந்துரும்ல. கல்லஞ்சக்காரன், அது சரி. எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான். இல்ல இப்படியாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன்னா அதை மீறி, அதை ஒரு ட்ரமாட்டிக் மூடெல்லாம் மீறி அப்படி என்ன விளையாட்டு உங்களுக்கு என்ன கொடுக்குது அந்த விளையாட்டு? வலைய விரிக்கிறா, வம்பு இழுக்கிறானே,
வாயை கொடுத்து வாயில முன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? நீங்க டோர்னமெண்ட்ஸ் எதுவும் விளையாடுறீங்களா? ஸ்டேட் பிளேயர் அதெல்லாம் இல்ல, சும்மா ஃப்ரெண்ட்ஸோட டைம் பாஸ் தான் அது மோஸ்ட் ஆஃப் த டைம் இல்லையா? 7 கழுத வயசாச்சு இன்னும் அப்படிதான் சுத்திட்டு இருக்கான். அதே கிரிக்கெட் கப்புன்னு அவன் திருந்தவே மாட்டான். விளையாட கூப்பிட்டாலே மேரேஜ் ஆகல ஃபீல் ஆகுது. விளையாட கூப்பிட்டாலும் உங்க மேல தனியா இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும் எனக்கு. என்ன பீலிங் ஒரே பீலிங். உங்க ஒய்ஃபுக்கு ஒண்ணுனா யார் பொறுப்பு, நீங்களா இல்ல அவங்க தங்கச்சியா? என்னோட பொறுப்பு. அப்புறம் எப்படி அவங்க கிட்ட பொறுப்பு கொடுப்பீங்க? அப்படி ஒண்ணும் வற்புறுத்தி இவர் வந்து கிழிக்க வேணாம். எல்லா விஷயத்திலும் பெர்ஃபெக்ட், ஆனா பாப்பா விஷயத்துல மட்டும் என் விஷயத்திலயும் ஜீரோ. ஏன் அப்படி சொல்றீங்க? அடிக்கிறான் ஊனா குத்துறான் ஏதோ 3 வேளை சோத்துக்காக காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்கிறேன். மளிகை சாமான் வாங்கி கொடுக்கறது, காய்கறி வாங்கி கொடுக்க, ஒரு வாடகை கூடி எல்லாமே பெர்ஃபெக்ட். அந்த டைம்ல பஞ்சுவலா பண்ணிடுவாரு. இல்ல நீங்க ரொம்ப பாஸ்டா இருக்கீங்க. பாஸ்டா இருக்கறதுல என்னைய தப்பு? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. ஒரு 3 மந்த் வரையும் தான் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே ஜீரோ ஆயிடுச்சு. உங்க விஷயத்துல மட்டும் ஒரு பெர்ஃபெக்ட்டா இல்லன்னு சொல்றீங்களே, எதை வச்சு சொல்றீங்கன்னு கேக்குறேன். சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன். சொல்லுங்க. கரெக்ட்பா, உங்ககிட்டயே சொல்றேன். உட்கார் ப்ளீஸ். அங்க நாங்களாம் எங்கனே தெரியாது. காலை 10 மணிக்கு பேக் எடுத்தாருன்னா நைட்டு 10:30க்கு தான் வருவாரு. இப்படி ஒரு மூஞ்சிய பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு அவன் வீட்டுக்கு வர்றதே அதிசயம்மா. வருவாரு, ஃப்ரெஷ் அப் ஆவாரு, போன் பாப்பாரு, சாப்பிடுவாரு, படுப்பாரு. வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். அதுக்கு டைம் கொடுக்க முடியல என்னால. அதுக்கு ஆக்சுவலா காலைல 10 மணிக்கு பேக் எடுத்தோம்னா நைட்டு சீரியல் முடிஞ்ச உடனே தான் வீட்டுக்கே வரணும். அப்பதான் ஆம்பளைக்கு அழகு. மார்னிங் ஆபீஸ் ஈவினிங் முடிஞ்சு 2 ஷாப் வச்சிருக்காங்க. அவரோட கொஞ்சம் பிசினஸ். நீங்க பார்ட்னரா இருக்கீங்களா அதுல? பார்ட்னர் தெரிஞ்சுக்கிட்டியா? நீங்க மேல சொல்லுங்க. அதுக்கு எனக்கு ஏண்டிங்க்கு அந்த டைம் கரெக்டா இருக்கு 10 to 10. அப்ப அதுக்கு என்னால அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியல. இது பொறுப்பா தானே இருக்காரு. எனக்கு இது சரியா பண்ணல. எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்ல எனக்கு அதனால முடியாது. அவர் 2 வேலை பாக்குறாரு. இதுல ஏதாவது ஒண்ணு விட்டா குடும்பம் தாங்குமா? போட்டுக்கு என்ன பண்ணுவ? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ? ஒரு அடிப்படை கேள்வி கூட உங்க சிந்தனையில இல்லாதா? 10:30 மணிக்கு வராத, ஒரு 10 மணிக்கு வா. பாப்பாவோட இருக்கும் போது 9 o'clock மேல பேட்டரி ரொம்ப லோ ஆயிடும். என்னால சமாளிக்க முடியாது அவளை. நீ வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு இரு. காலையில 10 மணிக்கு பேக மாற்றவன் நைட்டு 10:30 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வர. அவனுக்கு பேட்டரி சார்ஜ் டவுன் ஆகாதா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இப்ப பாப்பா இருக்கா, அவ அதுக்கப்புறம் வளர்ந்துருவா. அவ கூட எப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு? என்ன விட்டு. சரி, அப்போ ஒரு வேலை விட்டு சொல்லுங்க. அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் வளர்ந்த விதம் வேற. ஓகே, நம்ம வந்து ரிலேட்டிவ் டிபெண்ட் பண்ணி வாழ்ந்தோங்க. இப்ப நம்ம புள்ள வந்து அந்த டிபெண்ட்ல வந்து வந்துடக்கூடாது. சரி, உன் சைட்லயும் ஒரு நியாயம் இருக்கு. புள்ள கூட சந்தோஷமா இருக்கணும், விளையாடணும், புள்ள என்கிட்ட சிரிக்கணும். அது எனக்கு ஆசை இருக்கு. நம்ம இதுக்கு எனக்கு ஆசை தான். நான் இது பண்ணணும், இது செய்யணும். இந்த ஒன்றை நான் வீட்டை காலி பண்ணிட்டு அடையாறுல உனக்கு ஒரு பங்களா வாங்கி தரேன். நம்ம இருந்தது வேற, நம்ம புள்ள இருக்குது வேற. நம்ம எப்படியாவது டேபிள் பண்ணி தூக்கி விட்டுறணும். அதுக்கு நான் டைம் கொடுத்து பண்றேன். ஆனா இதுக்கு என்னால கொடுக்க முடியல. இதுக்கு முன்னாடி நான் தனியா நடக்கிறப்ப வாங்குற சம்பளம் 4 நாளைக்கே பத்தாது. இப்ப கூட இன்னொருத்தி வந்தா. தன் வாழ்க்கையில கண்ட அனுபவத்துல இருந்து இதுதான் பிள்ளை மேல காட்டுற பாசம். உங்களுக்கு உங்க பிள்ளையோட இருக்க எவ்வளவு ஆசையா இருக்கு? எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இருக்கு. உங்க ஆசை நியாயமானது. உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீக்லி ஒரு 1 days லீவ் போட்டு பாப்பா கூட்டிங்க வெளில போலாம். பட் ரெகுலரா அது கொடுக்க முடியல. இவங்களுக்குள்ள பாண்டிங் இல்லாத. உங்க ஃபேமிலிஸ்லயே பிள்ளை பிறந்த 10வது நாள் சிங்கப்பூருக்கு போனவங்க இருக்காங்களா? 4 வருஷம் கழிச்சு வந்திருக்காங்களா? அவங்க எல்லாம் பாண்டிங் இல்லாம தான் இருக்காங்களா? பாயிண்ட். இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. கொக்கி போட்டுல பிடிக்கிறீங்க. என்ன சொல்றேன்னா, நீ பாப்பா பார்க்க மாட்டற. எனக்கு என்ன பிடிக்கும் கூட அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அது குழந்தைக்கு என்ன வயசு? 6 months சார். உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் நிகழ்ச்சி பண்றேன் பாத்தியா? ஏன் செருப்பை கழட்டி நானே அடிச்சுக்கணும். குழந்தைக்கு என்ன வயசு? 6 months சார். ஒன்னு புரிஞ்சுக்கங்களேன். ஒருத்தர் 2 வேலை பாக்குறான். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டே இருக்காப்ல. ஒரு நாளைக்கு 24 hours பத்தல தேயா பறக்குறேன். 1 minute 1 lakh எனக்கு. இவர்கிட்ட போயிட்டு ஃபிளவரியா நீங்க சொல்லிட்டு இருந்தா எப்படி செய்ய முடியும்? அப்பலாம் ஓடிக்கிட்டே இருக்கணுமா சார் லைஃப்ல? கோயம்புத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல 100 ஏக்கர் நிலம் காலியா இருக்கு. அத வாங்கி ஒரு மில்லு கட்ட சொல்றியா? என் விஷயத்திலும் பாப்பா விஷயத்திலும் ஜீரோன்னு எழுதுறீங்க. நான் என்ன கேக்குறேன், இப்படி ஒருத்தரை ஜீரோன்னு எப்படி சொல்லுவீங்க? ஏண்டி இந்த குடும்பத்துக்காக வாண்டடா வெளியே போய் எத்தனை பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், எவ்வளவு தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். குடும்பத்துக்காக 2 வேலை பாக்குறாரு. சம்பாதிக்கிற பணமுழுக்க உங்க வீட்டுக்கு வருதா இல்ல அவங்க அம்மா வீட்டுக்கு போதா? கம்ப்ளீட்டா உங்களுக்கு தான் வருது, ரைட்டா? ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படுவது? பாண்டிங் இல்லாதவர் புள்ளைய பத்தி பேசுறப்ப அலறாரு. இப்ப அவர் ஏன் அலறாருன்னு நினைக்கிறீங்க? அவரால பாப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பத்தாவது இருக்கிற கூரை வீடு பிடிக்கல, வேற நல்ல வீடு பாருங்கன்றா. இதுக்கெல்லாம் நான் எங்க போவேன்? இப்ப அந்த கண்ணீருக்கு என்னதான் மதிப்பு? அது உண்மையான கண்ணீர். அதாவது எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 100 தான் சார். அப்ப மாத்துங்க 100ன்னு. சத்தியம் பாரியா சாரே, நீங்க ரியல் கேப்டன் சாரே. போட்டு தாக்குறது மறுபடியும் சொல்ல வச்சா குடுமி சரைச்சா மொட்டைம்பாங்க எங்க ஊர்ல. என்ன தமாஷா பேசுறாரு பாரியா. அப்புறம் என்ன கொடுக்குது? கோயம்புத்தூர் ஆக்சுவலி நாங்க இப்ப பெங்களூர் வந்து 3 to 4 months தான் ஆச்சு. சண்டே ஆனா கிரிக்கெட்டுக்கு போயிருது. லாக் பண்ணிட்டு போயிருவாரு சார் டோரை. பாய்ஸ் ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. கால்ல சுகர் மாத்திரை போடல, கை கால்லாம் நடுங்குது, போட்டு வந்துட்டேன். எந்திரிக்கு முன்னாடி லாக் பண்ணிட்டு சொல்லாம கிளம்பிடுவாங்க. மெசேஜ் பார்த்தா எனக்கு தெரியும் ஓகே அவங்க போயிருக்காங்கன்னு சொல்லி 3 monthsலயே கேங் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூஞ்செல்லாம் பார்த்தேன் நான். ஒண்ணு கூட உருப்படுற மூஞ்சே இல்ல. காலைல எத்தனை மணிக்கு போவாரு? அவர்
Eight சார் 8 மணிக்கு போவோம் சார். சரி. இவங்களுக்கு வந்து சண்டேனா 11 o'clock தான் எந்திரிப்பாங்க. மணி 11 தான் ஆகுதா? இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிட்டா இது ஆகாத. டிஸ்டர்ப் பண்ண கூடாது, நம்ம எந்திரிச்சு அதானே பூஜை செய்ய செய்ய முடியும். முடியும். இதுல என்ன ஆயிருப்புனா நான் 1 மாசமா பண்ணிருக்கேன். போன வாரம் தான் அவங்களுக்கே தெரியாது. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். காலையில எந்திரிச்சு விளையாட போறவன் பொறுப்பு இல்லாதவனா, அவன் திரும்பி வர்ற வரைக்கும் தூங்குறவங்க பொறுப்பானவங்களா. நல்லா இருக்கமா எல்லாரும்? நல்ல குடும்பம். இந்தியாவில் இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தா கார் ஓடிச்சு போடுவேன். ஒரே பாயிண்ட் தான். ஓகே. வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது மனைவியை கவனிக்கவும். தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை அப்படின்னா என்ன மீன் பண்றீங்க? எங்க வீட்டு டோரை விட்டு வெளியே தாண்டிட்டோம்னா நான் வந்து மறைஞ்சிருவேன். அவர் மட்டும் தான் இருக்காரு. அந்த மாதிரிதான் நடந்துப்பாரு. ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. ஏய் செல்லங்களா. வண்டி எடுக்கிறாருன்னா ஒரு பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணிடுவாரு. நான் ஏறி இப்படி காலை போடுறதுக்குள்ள வண்டி கிளம்பிரும். என்ன அம்பு இறக்கிட்டு போறீங்களா? மரியாதையா வந்து ஏத்திட்டு போங்க. ஏதாவது ஷாப்புக்கு போறோம் அப்படின்னா கதவு திறந்துட்டு அவர் பாட்டுக்குள்ள போயிட்டு ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு வந்து உட்காந்துக்குவாரு. 2 வடை ஒரு டீ. வெளியே வரும்போது பின்னாடி ஆள் வராங்க, நம்ம டோரை ஓபன் பண்ணுவோம் இல்ல க்ளோஸ் பண்ணுவோம், எதுவுமே பண்ண மாட்டாரு. ஏமா உனக்கு கைகாலம் விளங்காம இல்லையே? வெளியே போயிட்டோம்னா நான் இருக்கேங்கிறதே தெரியாது. என்ன ஃபுல்லா மறந்துடுவாரு. ஆமா, நீங்க யாரு? ஐயோ, இது யாரு? உங்க ஒய்ஃபா? எனக்கு அக்கா தங்கச்சி எல்லாம் கூட பிறந்தவங்க இல்ல. சரி. 29 வருஷமா கேர்ள்ஸ் யாரு வண்டியில ஏத்திட்டு போய் எங்கேயுமே சுத்தி பார்த்ததே இல்ல. பழைய பிளாஸ்பேக் எல்லாம் இப்ப வேண்டாம்யா. திடீர்னு நான் இப்படி இவங்களோட கூட்டிட்டு போயிட்டு டக்குன்னு நான் வந்து பேச்சுலராகவே போயிட்டு வர மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. உனக்கு இருக்க வியாதிக்கு நீ வெளியே நாளை கூடாது. கரெக்ட். வண்டி எடுத்தாலும் பேச்சுலராகவே எடுத்தோடனே டக்குன்னு போயிடுவோம். ஒரு மாதிரி மனைவியோட அப்படி பேசுறது, கையை பிடிச்சு கூட்டு போறலாம் உங்களுக்கு கூச்சமா வாய்ப்பே இல்ல இருக்கா? சார். யாரு பொம்பளைய பார்த்து மயங்கி ஆளாங்க? கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது சார். என் கையை பிடிச்சது வரைக்கும் நடந்ததே இல்ல. போட்டோவுக்கு கூட இப்படி கூட போட மாட்டார். நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளை மேல கை வைக்க மாட்டாங்க, தெரியுங்களா? பப்ளிக்ல போறோம்னா அதுக்கான நாகரிகத்தோட நடந்துக்கிறது சரிதான். நீங்க ஒரு குடும்பஸ்தன், உங்களோட 2 பேர் இருக்காங்க. அந்த கான்சியஸ்னஸ் உங்களுக்கு வரலன்னு தான் அவங்க கேக்குறாங்க. அண்ணே, நானே குத்து மதிப்பா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிறாங்க. ஏன்னா இன்னும் செட் ஆகல சார். இன்னும் எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 2.5 years. செட் ஆகலைன்னா புரியல எனக்கு. எல்லா ஆம்பளைங்களுக்கும் பொண்டாட்டினா ரொம்ப பிடிக்கும்டா. ஆனா அது அடுத்தவன் பொண்டாட்டியா இருக்கு. இல்ல சார், இன்னும் மைண்ட்ல வந்து ஒய்ஃப் இவங்களை கை பிடிச்சு கூட்டிட்டு போகணும், வந்து உட்காந்துட்டாங்களா என்ன அப்படி செக் பண்ணணும். எவ்வளவு காலம் பிடிக்கும் இதுக்கு? அது மட்டும் நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் என்கிட்ட பதிலே கிடையாது. பாப்பா வந்துருச்சு. இல்ல, actually பாப்பாவே வந்துருச்சு. அப்ப அங்கே இருந்து ஆரம்பிக்கிறீங்க. இப்ப நீங்க கல்யாணம் வந்த பிறகு ஃபர்ஸ்ட் எப்ப சமைச்சீங்க? இது என்ன சொல்லுங்க? தயிர் சாதம், உப்மாங்க. சமைக்கிறேன் சார். ஆனா நல்லா சமைக்கிறது பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் அது ஓகே. ஆனா வந்ததுலயே சமைக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது உணவு பொருள் இல்ல, மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் கொடுக்க கூடாதுன்னு கவர்மெண்ட் தடை செஞ்சிருக்கு. வீட்டுல சமைச்சுதான் இருப்பீங்களா டெய்லி? இல்ல சார், 4 வருஷமா சமையல்லாம் பெருசா எதுவுமே தெரியாது. அப்புறம் ரசம் சமையல்லாம் வைப்பேன். தெரியாது. இப்ப இது வந்து செஞ்சுட்டாங்கல்ல. நான் சமைக்க ஆரம்பிச்சான்னா எல்லார் வாயில எச்சுதான் ஊறும். அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ள நான் வந்துட்டேன், எனக்கு என் கணவன் ஒருத்தர் இருக்காரு, குழந்தைன்னு ஒண்ணு இருக்குங்கிற அந்த கான்சியஸ்க்குள்ள அவங்க வந்துட்டாங்க. நீங்க என்ன அந்த கான்சியஸ்க்குள்ள வரல? ஸ்டார்டிங்ல அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் சரி பண்ணிட்டே தான் வரேன். கொஞ்சம் சமாளிப்பு மாதிரி இருக்கு, பட் அதுக்கு எஃபர்ட் எடுக்கிறேன் நீங்க சொல்றீங்க. அதேதான். நீங்க போங்க, நான் பின்னால வந்து கையில போடு. திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக் வித் எல்டர்ஸ். நீங்க மோட்டிவேஷன் ஸ்பீக்கராமா? நியூ இயர் அப்ப ட்ரிப் போக கூடாது, போடு ஒரே போடு. ஒரு அடி எடுத்து வச்ச சாலி வத்துறேன். ஃபர்ஸ்ட் எல்டர்ஸ் சொல்றதை கேட்கணும். எல்டர்னு சொல்றது யார சொல்றீங்கன்னு? எல்லார்கிட்டயும். நீ வீட்டுல கடைசி பிள்ளையா தம்பி? ஆமா. ரெண்டாவது பொம்பளை பிள்ளையா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸ்கேன் பண்ணி பாக்குறப்ப உள்ள இந்த முதல் அப்படிதான் பேசுவேன். நான் எங்க அம்மா தான் பேசுவேன். நாளை எங்க அம்மாட்ட இன்னமும் சண்டையெல்லாம் போடுவேன். அதுவும் என்ன திட்டிகிட்டே இருக்கும். அது நாங்க ஜாலியா ஃபேமிலிக்குள்ள அடிச்சுக்கிறதா. இதை நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. உங்களுக்கு என்ன இப்ப அப்ப நேரம் மேட்டுக்கு வருவோமா? உங்க அம்மா இது சொன்னா என்ன உங்க அம்மாவை எழுத்து பேசப்படாது. கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர் போங்கள். உங்க அம்மாக்கு தெரியும் நீங்க எப்படி இருக்கீங்க என்னன்னு. எங்க அம்மாக்கு தெரியாது. அவங்க பேசும்போதே ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் காண்டாகும்ல. என்ன அடிச்சீங்களா? இல்ல மேடம். பேசாதீங்க, சொல்லுங்க. இல்ல பேசாதீங்க, சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியில வீட்டில் இருப்பது யாருக்கெல்லாம் பயமாக இருக்கிறதுங்கிறது 90% பேர் கை தூக்குனது உண்மையிலே பயமா இருக்கு. நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. அப்பா எம்மா கிட்ட முடிச்சுப்பா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நீயான கண்ணல மீட் பண்ணலாம். பாய் பாய். தேங்க்ஸ் a lot. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.